நம்ம சாய் ஆன்லைன் பில்டர் மூலியமா சென்னை பள்ளிக்கரணில் ஒரு சைட் ஒன்று பண்ணிட்டு இருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபைல் ஃபவுண்டேஷன் மெத்தட்ல வந்து இந்த பில்டிங் வந்து பண்ணுறோம். நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் ஓப்பன் ஃபவுண்டேஷன் வந்து பண்ணுவாங்க. பட் ஃபைல் ஃபவுண்டேஷன் வந்து எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா மண் சரியில்லாத இடத்துல தான் நம்ம வந்து ஃபைல் ஃபவுண்டேஷன் வந்து பண்ணுவோம். எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா பெரிய பெரிய பில்டிங்கு, பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட், மாலு, மெட்ரோ ஸ்டேஷன் இந்த மாதிரி பெரிய பெரிய பில்டிங்னா ஃபைல் ஃபவுண்டேஷன் பண்ணுறோம்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கோம். பட் ஆனால் அது பொதுவான கருத்து கிடையாது. சாயில் சரியில்லாத எல்லா இடத்துலையுமே வந்து நம்ம வந்து ஃபைல் ஃபவுண்டேஷன் வந்து பண்ண வேண்டியது இருக்கும். இண்டிவிஜுவல் வீடு G+1 கிரவுண்ட் ஃப்ளோர் பண்ணால் கூட அதில் வந்து பார்த்தீங்கன்னா சாயில் சரியில்லைன்னா நம்ம ஃபைல் ஃபவுண்டேஷன் வந்து அதில் இடத்துல பண்ண வேண்டியதாக இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து இந்த சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாயில் டெஸ்ட் வந்து எடுத்துக்கிட்டோம். இந்த சாயில் டெஸ்ட் எடுத்த பொறுத்தவரை ஸ்ட்ரைட்டாக ரெண்டு இடத்துல நம்ம பாயிண்ட் எடுக்க போகிறது இல்லை. கிராஸ் செக்ஷனில் இப்போ அந்த கார்னரில் ஒரு சாயில் டெஸ்ட் எடுத்தால் இந்த கார்னரில் ஒரு சாயில் டெஸ்ட், இந்த மாதிரி கிராஸ் வியூவில் நீங்கள் சாயில் டெஸ்ட் எடுத்தால் தான் இந்த லேண்டு உள்ள வந்து சாயில் எந்தெந்த இடத்துல எப்படி இருக்குது அப்படின்னு தெரியும். பக்கத்தில் பெரிய பில்டிங் இருந்தால் கூட சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா 6 மீட்டர் இருக்கும், பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 7 மீட்டர் கூட போகலாம். ஸோ நம்ம லேண்டில் வந்து கிராஸ் செக்ஷன் நீங்கள் சாயில் டெஸ்ட் எடுத்துட்டீங்கன்னா அதோட அக்யூரேட் வேல்யூ வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சர் இன்ஜினியர் வச்சு அந்த சாயில் டெஸ்ட் ரிப்போர்ட் வச்சு நம்ம வந்து பைலிங் வந்து டிசைன் பண்ணுவோம். என்னென்ன மாதிரி நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போகிறோம், எப்படி ஹாலோட சைஸ்னா அது மேலே என்ன மாதிரி லோடு வருது, அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பைலிங் வந்து நம்ம வந்து டிசைன் பண்ணுவோம். நம்ம பைல் போட்டு முடிச்சதுக்கப்புறம் அதுக்கு மேலே பைல் கேப்புங்க வந்து நம்ம வந்து போடுவோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பில்லருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 பைல் போட்டோம். அந்த பைல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹைட் வரைக்கும் நம்ம பைல் போட்டுட்டு திரும்ப அந்த பைல் வந்து 2 நம்ம ட்ரில் பண்ணி மேலே லூஸ் காங்கிரீட்டை உடச்சி எடுத்துட்டு இந்த 2 பைலையும் கனெக்ட் பண்ணி இதில் வந்து ஒரு பைல் கேப் வந்து கொடுத்தோம். அதே மாதிரி அதுலேயும் 2 பைலை கனெக்ட் பண்ணி ஒரு பைல் கேப் போட்டோம். ஸோ இது ஒரே காங்கிரீட்டாக நம்ம வந்து கொடுத்துட்டோம். இந்த பைல் கேப் லெவலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரண்ட் பீம் வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். நிறைய இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஃப்ரண்ட் பீம் வந்து இந்த பைல் கேப்புக்கு மேலே வந்து கொடுப்பாங்க. ஸோ மேலே கொடுக்கறதுனால இதுக்கு கீழே போடுற செங்கலோட செலவு, மண் செலவு எல்லாமே கம்மியாக வரும், ஸ்டீல் செலவு கம்மியாக வரும். ஆனால் ஸ்ட்ரென்த் வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த பைல் கேப்போட இந்த பீமெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பைல் கேப்போட எல்லா பீமும் கனெக்ட் பண்ணிக்கிறதுனால ஸ்ட்ரென்த் வைஸ் ரொம்ப நல்லா இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும், மண் வந்து உங்களுக்கு வந்து லூஸ் ஆகாது. நார்மலாக வந்து பைலிங் போடுறதுல நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய இந்த பாயிண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து போடக்கூடிய இடத்துல வந்து பைலிங் போடுற இடத்துல தண்ணி நிறைய இருந்துன்னு வைங்களேன், அந்த பைல் வந்து போடுறதுக்கு மட்டும் அதுக்கு ஒரு கெமிக்கல் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த கெமிக்கல் போடுறதுனால அந்த உள்ள வாட்டர்லாம் வெளியே வரும். ரெண்டாவது வந்து பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாறை வந்து எந்த லெவலில் ரீச் ஆகுதுன்னு சொல்லி நீங்கள் வந்து பார்க்கணும். ஃபர்ஸ்ட் வந்து 6 மீட்டரில் உங்களுக்கு ஒரு பாறை கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் 6 மீட்டர் வரைக்கும் பைலிங் போடக்கூடாது. அது எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 மீட்டர் போடணும். அந்த பாறை உள்ள அந்த பைலை ட்ரில் பண்ணி வைக்கணும். நீங்கள் பாறை வந்தோடனே பாறை மேலே நீங்கள் பைல வச்சிங்கன்னா அதுக்கு ஸ்ட்ரென்த் இருக்காது. ஸோ எப்போ நம்மளுக்கு அந்த பாறையிலே ஸ்டார்ட் ஆகுதோ அது உள்ள நீங்கள் நல்லா ட்ரில் பண்ணி அந்த பையில உள்ள வச்சாதான் அந்த பையில் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அடுத்த 3வது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பைல் போடச்சில பைலுக்கு வந்து பல்ப் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது பலூன் மாதிரி ஒரு பைல் ஸ்ட்ரெயிட்டாக போகுதுன்னா அந்த சைடில் சப்போர்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல்ப் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். டெக்னிக்கல் அது பலூன் மாதிரி 2 பக்கம் விரிஞ்சு இருக்கும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைல் படைச்சல் அதுக்கு ஒரு மிஷின் மாதிரி உண்டு. அதை உள்ள விட்டு இந்த சைடில் உள்ள 2 பக்கம் மண்ணையும் எடுப்பாங்க. அது எதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பைல் மட்டும் ஸ்ட்ரெயிட்டாக இல்லாமல் சைடில் ஒரு ரெக்க மாதிரி 2 பக்கம் வந்து அதை காங்கிரீட்டும் ராடும் உள்ள போய் வந்து சப்போர்ட் பண்ணிக்கிறோம். 4வது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பைல் போடச்சில எல்லா ராடையும் வெல்ட் பண்ணிக்கணும். நீங்கள் வந்து போடுற பைல் வந்து மிஷின் பைலா இல்லை மேனுவல் பைலா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சாயிலுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து டிசைன் பண்ணிக்கணும். நீங்கள் வந்து மிஷின் பைல் போடுறீங்க அப்படின்னா கூட அந்த பைலுக்கு வந்து எந்த இடத்துல ரிங் வரும் அதை வெல்ட் பண்ணிக்கிற வேண்டியது இருக்கும். அதே மாதிரி பைல் கேப்பில் சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா கவர் பிளாக் கம்பல்சரியாக நீங்கள் வந்து காங்கிரீட் கவர் பிளாக் வந்து அந்த ரவுண்டில் நீங்கள் கொடுத்தே ஆகணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 2 மீட்டருக்கு பக்கத்துல நிறைய கவர் பிளாக் கொடுக்குறது வந்து நல்லது. ஏன்னா நீங்கள் வந்து பைலுக்காக ஓப்பன் பண்ணி மண்ணை டயா எடுத்துருப்பீங்க, உள்ள வந்து ராடை உள்ள இன்புட் பண்ணுவீங்க, சைடில் வந்து சப்போஸ் சாஞ்சி அந்த மண்ணில் போய் டச் ஆகிறதுனால அந்த கம்பி வந்து கவர் பிளாக் இல்லாதனால கம்பி வந்து அரிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் 2 பக்கம் கவர் பிளாக் வச்சிட்டீங்கன்னா அந்த கம்பியை சுற்றி வந்து கவர் வந்து உங்களுக்கு வந்து காங்கிரீட்ல கவர் ஆகிறதுனால அந்த கம்பி வந்து ரொம்ப லைஃப் இருக்கும், கம்பி வந்து துரு பிடிக்காது. அடுத்த ஒரு பாயிண்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைல் கேப்பில் வந்து நீங்கள் வந்து காங்கிரீட் எவ்வளோதான் நீங்கள் உள்ளே போட்டாலும் மேலே டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள அழுக்கு அந்த லூஸ் சாயல் லூஸான காங்கிரீட்லாம் டாப்பில் இருக்கும். ஸோ பைலிங் போட்டு முடிச்சு நீங்கள் வந்து 2லேருந்து 3 வாரம் வந்து நீங்கள் பிரேக் போட்டுட்டு அது க்யூரிங் டைம் கொடுத்துட்டு டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 அடியிலேருந்து 3 அடி அந்த மேலே உள்ள டாப்ல இருக்காங்கிறது நீங்கள் வந்து உடைச்சிடணும். உடைச்சாதான் மேலே உள்ள காங்கிரீட் வந்து அந்த லூஸான காங்கிரீட் எடுத்துட்டு நல்ல காங்கிரீட் கிடைக்கும். அதுக்கு மேலே நீங்கள் பைல் கேப் உடைச்சல கிரவுண்ட் லெவலுக்கு கீழே வந்து உங்களுக்கு பைல் கேப் வந்து இருக்கும். ஸோ அதுக்கு கிரவுண்ட் லெவலுக்கு கீழே பைல் கேப் போட்டு கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் பில்டிங் ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கும்.
அதே மாதிரி பெம்டி பீம் வந்து பைல் கேப் கூட சேர்த்து போடுறதா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்டரான சொல்யூஷன். நம்ம மடிப்பாக்கம் ராம்நகர் சவுத்தில் வந்து ஒரு 2 சைட் வந்து பண்ணியிருந்தோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியா பக்கத்துலேயே வந்து ஒரு சைட் வந்து பண்ணியிருந்தாங்க. வந்து பைல் ஃபவுண்டேஷன் வந்து பண்ணல, சாயில் நல்லா இருந்தது. ஸோ இங்கே நாங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணதில் ஏன்னா அங்கேயே நீங்கள் வந்து பண்ணியிருக்கீங்க, ஃபைல் ஃபவுண்டேஷன் வந்து பண்ணலை, எங்களுக்கு மட்டும் ஏன் ஃபைல் ஃபவுண்டேஷன் பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ சாயிலை பொறுத்தவரை நியர்பை ஏரியாவாக இருக்கும், சில ஏரியாவில் நல்லா இருக்கும், குறிப்பிட்ட தூரத்திலே சாயில் வந்து மாறும். அதனால வந்து உங்க ஏரியாவில் வந்து சாயில் டெஸ்ட் எடுத்துட்டு அதுல இருந்து நீங்க ஃபைல் ஃபவுண்டேஷனா ஓப்பன் ஃபவுண்டேஷன் வந்து முடிவு பண்ணிருங்க. பக்கத்துல வந்து பில்டிங் பண்ணிருக்காங்க, அவங்க வந்து G+1 பண்ணிருக்காங்க, அவங்க ஃபைலிங் பண்ணல, நம்ம ஏன் பண்ணணும், காசு சேவ் பண்ணி சொல்லி நீங்க நினைச்சு பண்ணீங்கன்னா உங்க ஏரியாவில் சாயில் சப்போஸ் நல்லா இருந்ததுன்னா ஓகே, நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு செட்டில் ஆஃப் லோடு வந்து உங்க பில்டிங்ல வந்து செட்டில் ஆகும். அந்த லோடு செட்டில் ஆகச்சில பில்டிங் வந்து ஏர் கிராக் இல்லை, ஸ்ட்ரக்சர் கிராக் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ நீங்கள் சாயில் டெஸ்ட் எடுத்துட்டு ஃபைல் ஃபவுண்டேஷன் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்கன்னா ஃபைல் ஃபவுண்டேஷன் பண்ணீங்கன்னா உங்கள் பில்டிங்கில் ஸ்ட்ரக்சர் கிராக்கும் எதுவும் வராது, பில்டிங்கும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். ஃபைலை பற்றி நம்ம இன்னைக்கு பார்த்தோம், அது வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். மேலும் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது, ஏதாவது தகவல் தேவைப்படுதுன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சாயாலினி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.